இது காந்தலூர் சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம். இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்திருந்தப்ப 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சமணர் படுக்கை உருவாக்க வசதி இல்லாத காலத்தில், அதாவது இந்த உளி போன்ற ஆயுதங்கள் உருவாக்க முடியாத காலத்தில், அதற்கு முன்னதாக இங்கே வந்து சித்தர்கள் இந்த மலை முகடுகளில் இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு கடும் குளிர் மழை வெயில் அந்த காலத்தில் தனக்கான ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வதற்காக அங்கே இருக்கும் சிதிலமடைந்த பாறைகள், பலகைகள் போன்ற பாறைகளை அடுக்கி ஒரு கூடாரம் போல் அமைத்திருந்த ஒரு 4-5 இடங்களை பார்க்க நேரிட்டது. அதன் பின்னாளில் தான் சமதளங்களில் வாழ்ந்த மக்கள் தான் இந்த தாளிகள், முதுமக்கள் தாளிகள் என்று சொல்லக்கூடிய பெரிய அளவிலான பானைகளை உருவாக்கி அதற்குள் சமாதி நிலை அடைந்தார்கள். அதற்கு முன்னதாக நான் சொன்ன மேற்கண்ட இடத்தில் அவர்களுடைய சமாதியும் அதுபோன்று அமைப்புகளையே உருவாக்கி வச்சிருந்தாங்க. இது ஒரு 4-5 ஆண்டு கால ஆய்வில் கிடைக்கப்பெற்ற ஒரு அற்புதமான கிடைத்த ஒரு தகவல். மிகவும் மகிழ்ச்சியான தருணம் இது. அதன் அருகிலேயே முருகன் கோவில் இருந்தது. அந்த மலைக்கு பெயர், அங்கு வசிக்கக்கூடியவர்கள், அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் முருகன் மலை என்று சொல்கிறார்கள். அது தற்பொழுது கேரளாவிலே இடுக்கி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. பண்டைய தமிழகத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஒருங்கிணைந்த காலத்தில் இந்த சித்தர்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட இந்த முருகமலையில் முதுமக்கள் வாழ்ந்த, அதாவது அன்றைய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் வாழ்ந்து ஆய்வுக்காக மேற்கொள்ளப்பட்ட பகுதி. அங்கே உள்ள சில கைடுகளை கேட்கும்போது இது குள்ள மனிதர்கள் வாழ்ந்தது என்றும், பஞ்ச பாண்டவர் காலத்தில் சித்தர்களும் ரிஷிகளும் இங்கு வந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஒரு வாழ்விடமாக இந்த மலை இருந்தது சிறப்பு. திருவிழாவின் போது மிகச்சிறந்த மிகப்பெரிய அளவில் இங்கு பூஜைகள் நடக்கும், வழிபாடுகள் நடக்கும். நிறைய இடங்களிலிருந்து பக்தர்களும் பக்த கோடிகளும் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டது. இது ஒரு அருமையான சிறப்பு வாய்ந்த தகவல்.